ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्म प्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम्. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम्. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम्. प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. प्रियं सकलकल्मषनाशनञ्च मुक्त्यैकहेतुमिह भक्तिविलासकारिगी. सन्तः कथानकमिदं पिबतादरेण लोके हि तीर्थपरिशीलन सेवया किम्. कृष्णप्रियं. இதனால நமக்கு என்ன பலன்? பாகவத கேட்டா என்ன பலன்? பாகவதாலே கேட்டா என்ன பலன்?
ஆரோக்கியம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், புத்திரபாகியம் உண்டாகும், தனதானி சமிருத்தி உண்டாகும், முமுட்சுக்களுக்கு கைவல்யம் உண்டாகும் முதலிய எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாகும். கிருஷ்ண பிரியம் யோமே பக்த சமே பிரியகான்னு கிருஷ்ணன் நம்மளை பார்த்து சொல்லணும். என் பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன், எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னா அவன் சொல்லிக்கணும். நாம் சொல்லிக்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு அவன் மிகவும் பிரியமானவனாச்சு. ஏன் அவன் மட்டும் என்ன பிரியம்? நான் பாகவதம் கேட்டான், உண்மையில அவன் கேட்க வச்சான். ஏன்னா அவனுக்கு ஒரு சமதிருஷ்டின்னு ஒரு குணம், அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அடிக்கடி இப்படி சொல்லிப்பான். அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அவன் என்னடா பண்ணா, அவனுக்கு மட்டும் கிருப பண்றியேன்னா அவன் பாகவதம் கேட்டான். கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனஞ்சகே, எல்லா கல்மஷங்களையும் நீக்கக்கூடியது. சுலபமாக சித்தம் நிர்மலமாயிடுமா. முக்தியை தூகும், மோட்சத்துக்கு வேற ஒரு சாதனமும் கூட பண்ணணுங்கிற அவசியம் இல்லாம பாகவத சிரவணத்தினால மட்டிலும் பாகவத சேவையால மட்டிலும் ஞானம் சித்திச்சுடுமா. முக்தியை கஹே துமிக பக்தி விலாசகாரி. முதல்ல இதை சொல்லிவிட்டு அதை சொல்லல பார்த்தேடா. முக்தியை ஹேதுமிகன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரிசர்வ்டா தனியா சொல்றார் பக்தி விலாசக்கார். ஏன்னா கேச்சன யாரோ சில பேர் தான் பக்தி வேணும்னு கேட்கிறவா. அதனால அவர்களை சொல்றால் பக்தி விலாசகாரி. பக்தியே புருஷார்த்தம் என்று நினைத்து எனக்கு பக்தியினுடைய பிரகாசம் ஏற்படாதா, பிரேம பிரவாகம் என் ஹிருதயத்தில் ஏற்படக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுறவர்களுக்கு இதை காட்டிலும் வேற என்ன சாதனம்னார்? பக்தி விலாசகாரி. ஆகினாலே சாதுக்களே நீங்கள் வாருங்கள், பாகவதத்தை சேவியுங்கள், பாகவதத்தை சேவியுங்கள்ங்கிறார். சந்தகா கதார், இந்த கதாமிருதத்தையே ஆசையோடு பருகுங்கள். இந்த லோகத்திலே நாம் பாவனமாகுவதற்கு, நாம் ஜென்மா உத்தாரணமாகுவதற்கு வேறு என்ன சாதனம், வேறு என்ன சாதனமும் சமப்பட வேண்டாம். லோகே ஹி தீர்த்த பரிசீலன சேவையா கிங்கும். பாகவதத்தை இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பக்தி தேவி ஞானம் வைராக்கியம் என்கின்ற குமாரர்களோட அங்க வரலாம். ஒரே கூட்டமா இருக்கு, உட்காரத்துக்கு இடமே கிடைக்கல. முதல்லயே வந்திருக்க கூடாதோ இந்த பக்தி ஞான வைராக்கியத்துக்கு 2 சீட்டு கூட ரிசர்வேஷன் பண்ணி வந்திருக்க கூடாதோ? உட்காரத்துக்கு இடம் இல்லாம பேந்த பேந்த முழிக்கிறா, எங்க உட்கார்றது? சபாநாயகர் பிரம்மாவாம். பிரம்மாவின் இடத்துல விண்ணப்பிச்சென்றால் நான் எங்க உட்கார்றது? பிரம்மாவே உட்காராம நின்று இருக்கிறார். எங்க உட்கார்றது அப்படின்னு இங்க எத்தனை பேர் கதாசிரவணம் பண்றார்களோ அத்தனை பேர் ஹிருதயத்துல உட்கார்ந்து எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பக்தி ஞான வைராக்கியத்தோட உட்கார்ந்து கொண்டாள். பக்தி உட்கார்ந்து ஹிருதயத்துல ஞான வைராக்கியத்தோட திருஷ்டுவா பக்திம் அலௌகிகீம் என்று சொல்கிறார். லோக சாதாரணமான பக்தி எங்கேயுமே இருக்கு, அதுக்கும் பலன் உண்டோ. ஆனா பகவான் பிரத்யட்சமா வரமாட்டார். சொல்பம் பக்தி பண்ணா, கபடமா பக்தி பண்ணா கூட பலன் உண்டு. கிருபாளு இல்லையா, பூதனைக்கு கூட மோட்சம் கொடுத்தான்ங்கிறோமே. ஆனா பகவான் பிரத்யட்சமா வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு அலாதி பக்தி வேணுமா. அது எல்லாருக்கும் வரமாட்டானாம். தன்மனஸ்காக ததாலாபாக தத்விஜேஷ்டான்னு கோபிகைகள் பக்தி பண்றது போல பக்தி பண்ணணும். அந்த பக்தி வந்து விடுத்தான் இப்ப இவாளுக்கு. திருஷ்டுவா பக்தின்னு அலௌகிகி, லோகோத்தரமான பக்தியை பார்த்து பகவானுக்கு அங்க என்ன வேலை? இங்க பண்ற ஒரு பகவநாம சங்கீர்த்தனம் பகவானை ஆகர்ஷிக்கிறது. சகல லோகத்திலையும் இத்தகைய பக்தன் தான் தன்யன். சகல புவனமம் தேகே நிர்தனாஸ்தேபி தன்யா நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி ரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாயே பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனப்தகா. சகல புவனத்திலையும் யார் தன்யன்னா பகவத் பக்தன் தான்.
10 தனம் கையில கிடைச்சவன் தன்னை தன்யோகம்னு சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்கவே மாட்டான், சாப்பிடும். சொல்லிட்டா ஆபத்து. ஏன்னா எல்லாரும் இரவலுக்கு வந்துருவாளே. ஆனா நாங்கள்லாம் திவ்யநாம சங்கீர்த்தனத்துல இறஞ்சு சொல்றோம், தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம் தன்யோகம் தவ நாம கீர்த்தனேன தன்யோகம். நம்மகிட்ட யாராவது இரவலுக்கு வந்தான்னா வரட்டுமே, கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே போலோ போலோ ஹரி போல் ஹரி போல் போலோ போல தான் நாங்க கத்துறோம். கொடுக்க தயாரா இருக்கும். ஏன்னா கொடுத்தா குறையவே குறையாது. கொடுக்கிற வியாஜத்துல எங்க வாயில 110 வந்துடுறது. மற்ற தனங்கள்லாம் கொடுத்தா கொடுத்ததான், இங்க இருக்காது. இங்க என்ன கொடுக்கறதுலயே எங்களுக்கு வருமானம் இருக்கு. ராம 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 அவன் காதலியும் விழுந்தது, எங்க வாயிலையும் ராம ராம ராமன் வந்ததே, அது ஒரு வருமானமாச்சே. அதனால எப்பொழுதும் நாங்கள் தான் தன்யன்கிறாள் பகவத் பக்தர்கள். சகல புவன மத்தியே நிர்தனா தேபி தன்யா நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்திரே காகா. சாதாரண மனுஷனு காட்டிலும் நல்ல அதிகாரத்துல பதவியில் இருக்கிறவன் பெரிய பணக்காரன். அவனை விட பெரிய பணக்காரன் இந்திர குபேராதிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்திரன் குபேரன் முதலியவனுக்கெல்லாம் கூட சீட்டு கொடுத்திருக்கிறவர் பிரம்மா, லோகாதிபதி. லோகாதிபதிக்கும் ஒரு கட்டாட்சம் பண்ணினவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி அவனுடைய காலை பிடிச்சென்று தொங்குறாள். அப்ப ஸ்ரீயப்பதியை காட்டிலும் பிரபு உன்னூத்தனை யாருனால் அந்த பிரபுவை தன் ஹிருதயத்துல வச்சு பூட்டி விட்டான். அப்படின்னா இந்த பீரோ எப்பேற்பட்ட பீரோ? ஏனால் அந்த ஸ்ரீயப்பதியான பீரோ ஹிருதயத்துல வந்து வச்சு பூட்டுக்கக்கூடிய ஹரிதாசர்களை போன்ற தன்யர்கள் பிரபுக்கள் உலகத்துல யாரு? நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்திரே காகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாயே. சாட்சாது பகவான் ஸ்ரீயப்பதி தன்னுடைய லோகத்தை கூட விட்டுட்டு பாகவதால் ஹிருதயத்துல இருக்கிறான்ங்கிறார். சர்வதா விட்டுட்டு இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்றார். அவன் வரது என்ன போறது என்ன? ஏனால் எங்கும் வியாபிச்சவன் தானே பகவான். இங்க இருக்கிறான், இங்க இல்லைன்னு எப்படி சொல்றது? சர்வதாதோ விகாயன்னு நான் கேட்க மாட்டாளா? சொல்றவா சொன்னாலும் சர்வதா வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்தான் அப்படின்னு சொன்னா அரூபமாக சர்வ வியாபகங்கிற ரீதியிலையும் அர்த்தமாகாது, சாகாரமா இருக்கிறனால அர்த்தமாகாது. ஏன்னா சாகாரமாக இருந்த போதிலும் கூட பகவான் வைகுண்டத்தை விட்டு நீங்காதபடிதான் இருக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. ஏனால் சாதுக்கள் அங்க அடைஞ்சவர்கள் சதா பஷ்யந்தி சூரையா என்று சதா பார்த்துட்டு இருக்கிறார்கள். அங்க போயும் பகவான் கிடைக்கலன்னா அவன் போக வேண்டிய அவசியமே இல்லையே. அங்க போய் சதா அனுபவம் இருக்கிறதுனால தானே, நீங்காத அனுபவம் இருக்கிறதுனால தானே அங்க போறார்கள். அங்க போய் நீங்க கூடாதுன்னு தானே சொல்லணும். எப்பொழுதும் பகவான் அங்க பார்க்க முடியும். இல்ல அந்த பகவானுக்கு தான் வந்தான், இங்க அவதாரம் பண்ணி வந்தானா அங்க அங்க இருந்த ஆசனம் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆதிகஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தேங்கிறார் நம்மாழ்வார். அந்த பரஞ்சோதி ரூபம் அங்க பாட்டு இருக்கிறா, இங்க ஒரு ரூபம் அலையறதான். மூல ரூபம் அங்க இருக்கா, கோவில்கள்ல பார்த்துக்கலாம். பார்த்த சாரதி எம்பெருமான் உள்ள இருக்கிறானா, மூல விக்கிரகம் அப்படியே இருக்கு. ஆனால் பார்த்த சாரதி உற்சவர் வெளியில வந்து அலையறார். வெளியில வந்துட்டாருன்றதுக்காக மூலவர் கிளம்பி வந்துடலையே. அதனால மூல நாராயண ரூபம் அசையாம அங்க அதுக்குத்தானே இருக்கான். இவர் மெனக்கட்டு சர்வதாதோ விகாயே சர்வதா விட்டுட்டு இங்க வந்துட்டாரு சொல்லு. அப்படி சொன்னாதான் எங்களுக்கு எல்லாம் உனக்கையா இருக்கு. வைகுண்டத்துல ஒரு கால், பஜனை கூடத்துல ஒரு காலா, சத்தியலோகத்துல ஒரு கால், பலி சக்கரவர்த்தி வீட்டுல ஒரு கால்னா நியாயம். ஏன்னா அவன் தானம் பண்ணி நான் பஜனை பண்ணல, தானம் பண்ணி நாம் பஜனை பண்ணல. எங்க பஜனைக்கு 2 காலாலும் இங்க குதிக்க வேண்டாம். அதனால வைகுண்டத்துல ஒரு கால், இங்க ஒரு கால்லாம் ஒத்துக்க மாட்டோம். எங்க பஜனைக்கு பூர்ணமா வந்தாடினால சர்வதாதோ விகாய பிரவிசதி ஹிருதி தேஷாம். பகவான் வைகுண்டத்துல இருந்தும் இல்லா இருக்கிறது போல இல்லைன்னா, ஏன் இருந்தும் இருக்கிறது போல இல்லைன்னா, ஒரு ஆத்துக்குள்ள ஏதாவது உடனடன்னு சப்தம் கேட்டாதானே அந்த இடத்துல மனுஷியா இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சப்போ. கதவை சாத்திட்டு கம்முன்னு இருந்தான்னா இருந்தான்னு கண்டோம்னா இல்லேன்னு கண்டோம். ஒரு நாம கோஷம் கிடையாது அங்க.
ஆகினால இருக்கிறாரா இல்லையான்னே தெரியல. பண்டரிபுரத்திலேயோ ஆனவரதம் நாம கோஷம் ஜெய ஜெய விட்டல ஹரி ராமகிருஷ்ண ஹரியும் கேட்கறதுனால இங்க இருக்கிறாப்புல தெரியறதுன்னார். உத்தவன் பிருந்தாவனம் வந்தான், மதுரையில கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் வந்தான், கிருஷ்ணன் அனுப்பிச்சு தான் வந்தான், கிருஷ்ண தூதனா தான் வந்தான். பிருந்தாவனம் வந்து இங்க பார்த்ததுன்னு சொல்றான், கிருஷ்ணா அங்க இல்லவே இல்லைங்கிறான். மதுரையில கிருஷ்ணன் இல்லை, பிருந்தாவனத்துலதான் இருக்கிறார், வீட்டுக்கு வீடு இருக்கிறார். இங்கதான் கிருஷ்ண சாநித்தியம் இருக்கு, மதுரையில இருந்தும் இல்லைன்னு. ஏனால் இங்க இல்லாம இருந்தும் இருக்கிறான். இல்லாம இருந்து இருக்கிறாங்கிறதுக்கு என்ன கண்ணுக்கு நேர தெரியலையே தவிர ஒவ்வொருத்தர் நெஞ்சிலையும் இருக்கிறான், ஒவ்வொருத்தர் வாயிலையும் இருக்கிறான். இந்த சுகம் மதுரையில இல்லைன்னு. இந்த சுகம் மதுரையில இல்ல. கிருஷ்ணனை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு, ஒண்டியா உட்கார்ந்து. இங்க வந்து பார்த்தா 1000 கோபிகைகள் கிருஷ்ணன் இன்னைக்கு இருக்கிறது போலயே இருந்தாலும் பாடுறார்கள், இல்லாத போனாலும் பாடுறார்கள். உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் விரஜாங்கனானாம் திவமஸ்பிருசத்வனியே என்று இவர்களுடைய உயர்ந்த கானத்தை நாம சங்கீர்த்தனத்தை இந்த பார்க்கும் பொழுது இங்கேதான் இருக்கிறான் அப்படின்னு தோன்றது இல்லையா? அதனால பகவான் தான் சொல்றார். அதை கொண்டுதான் இவர் சொல்றார். பகவான் மெனக்கட்டு சொல்றான், நாகம் வசாமி வைகுண்டே அப்படி சொல்லியிருக்கும் போது சர்வதாதோ விகாயன் ஏன் இவர் சொல்லக்கூடாது? வைகுண்டத்துல இல்லைங்கிறாரு. அவர் இல்லாத இடம் எங்கேயாவது உண்டா? பிரகலாதன் ஒத்துப்பன. ஹிரண்யகசிபு விட்டு தூண்ல முதற்கொண்டு இருக்கிறாங்கிறான் பிரகலாதன். இவர் வைகுண்டத்துல இல்லைங்கிறார். ஹிரண்யகசிபு வீட்டு தூண்ல இருக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பிரகலாதம் இருக்கா. பிரகலாதம் இருக்கும் பட்சத்துல ஹிரண்யகசிபு வீட்டு தூணிலையும் இருக்கிற ஒரு பிரகலாதம் இல்லாத பட்சத்துல வைகுண்டத்திலேயே இல்லை. நாகம் வசாமி வைகுண்டே, வைகுண்டத்திலேயும் நான் இல்லை. சர்வதாதோ விகாயே பரமபாகவதால் இருந்துட்டாளால் பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனப்தகா. அத்தகைய பக்தர்கள் இருக்கும் இடத்தை நாடி நான் வந்துடுறேன். பக்தர்களிடத்துல வந்துடுறேங்கிறது பெருசு இல்ல. அப்புறம் எப்படி இருக்கிறேன்? வந்தாலும் ஒரு இடத்துல கால் பாவாதான் அவருக்கு. எப்பொழுதும் ஓடிண்டே இருப்பார். வந்தா ஸ்திரமா இருக்க முடியாது. அப்பதான் வந்து படுத்துட்டு இருப்பார். திடீர்னு ஒரு யானை எங்கேயாவது ஆதி மூலமே கத்தன் லவுக்குன்னு ஓடுறாப்புல இருக்கும். எங்கேயோ ஒரு பொம்மநாட்டி கோவிந்தான் கத்துவள் ஓடுவார். ஒரு இடத்துல ஸ்திரமா ஒரு இடத்துல உட்கார மாட்டார். அதோ வைகுண்டத்துல இருந்தாவது ஓடி வந்து விடலாம். இந்த பக்தன் ஹிருதயத்துக்கு வந்ததுல ஸ்திரமா இருந்துட்டா தேவையில்லையே என்று நினைச்சாரா? அப்படி நினைச்சு சரி நமக்கு ஓடுற சபாவம் நம்ம அறியாம ஓடி போயிடுவோம். இங்க ஒரு கால் கட்டு இல்லையா? இங்க ஒரு கால் கட்டு இருந்தா கட்டிண்டு இங்கேயே கிடக்கலாமே, நாம ஓடினா கூட கால் பிடிச்சு இழுக்கும். அப்படி கட்டி விடலாமே நினைச்சுட்டாராம். அங்க ஒரே ஒரு கயர் இருந்ததா, அந்த கயத்தாலே பக்தனுடைய ஹிருதயமாகிய முளக்குச்சியில தன்னுடைய பாதத்தை கட்டிண்டு கிடக்காருங்கிறார். என்ன கயர்? பக்தி சூத்ரோபனப்தகா. பக்தியாகிய கயிற்றினால தன்னை கட்டி கொண்டு தன்னறியாம ஹிருதயத்தை விட்டு போகிறத கூட போகாம அவன் ஹிருதயத்துல இருக்கிறார். அப்படி பக்தன் ஹிருதயத்தில் இருக்க காரணம் என்ன? பக்தன்னா யாருங்கிறார்? விசிருஜதி ஹிருதயம் நயஸ்ய சாட்சாத் ஹரிரவசாபிஹிதோப்யகௌகநாசஹ பிரணய ரசனயா திருதாங்கிரி பத்மஹ சபவதி பாகவத பிரதான முக்தகா என்று ஏகாவச ஸ்கந்தத்துல சொல்ல போறார். யாருடா பாகவதோத்தமன்? எவன் தன்னுடைய ஹிருதயத்துல பகவான நிரந்தரம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறானோ அவன் பாகவதோத்தம். அவனா? அவன் யோகீஸ்வரன். நிரந்தரம் தன் ஹிருதயத்துல பகவான யார் தியானம் பண்றானோ அவன் யோகி. அவன் பிரேமி இல்ல, அவன் யோகி, தான் தியானம் பண்றவன். அப்போ யார் பாகவதன்? எவன் ஹிருதயத்துல அவன் நிரந்தரம் உட்கார்ந்து கொண்டு விலக மாட்டேன் இருக்கிறானோ அவன் தான் பிரேமி. இவன் அபியாச யோகத்தினால பிடிச்சு வச்சிருக்கிறவன் பீஷ்மரை போல. பிரேமையினால உள்ள பிரவேசிச்சு நீங்க மாட்டேன்னு இருக்கிறது கோபிகைகளை போல. கோபிகைகளை போன்றவாழ்தான் பாகவதோத்தமான்னு சொல்ல முடியும். பீஷ்மரை போன்றவர்களை யோகீஸ்வரான்னு சொல்லணும். பீஷ்ம சரபங்காதிகள்லாம் யோகீஸ்வரர்கள், தன் சாமர்த்தியத்தால பகவான பிடிச்சவர்கள். பகவான் இவர்களுடைய ஹிருதயத்துல வந்து நீங்காம நிறைஞ்சிருக்கிறானா அதை சொல்றார். பகவானை யாரு நிரந்தரம் தியானம் பண்றானோ அவன் பாகவதோத்தமன் சொல்ல வேண்டியிருக்க பகவான கூப்பிட்டு விசிருஜதி ஹிருதயம் நயஸ்ய சாட்சாத் ஹரிஹி அவசாபிஹிதோப்யகௌகநாசஹ.
அவன் ஹிருதயத்திலிருந்து வந்துடுடான்னு சொன்னா கூட அவன் ஹிருதயத்தை விட்டு பேராம ஹிருதயத்தில் இருக்கிறான். 33 கோடி தேவர்கள் வந்து கூட்டாலும் போக மாட்டேங்கிறான். 48,000 மகர்ஷிகள் வந்து கூட்டாலும் போக மாட்டேங்கிறான். சித்தர்கள், எட்டர்கள், கிண்ணர்கள் யாரு வந்து கூட்டாலும் இந்த சுகம் வெளியில இல்லைங்கிறான். பக்தனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற சுகம் கடைசியில நித்திய பார்ஷதர்கள்லாம் வந்தாலும் கூட அவன் ஹிருதயத்தை விட்டு வரதா இல்லை. மகாலட்சுமியே வந்து கொஞ்சி கெஞ்சி கூட்டாலும் கூட நீ வேணா கூட இரு, நான் வர தயாரா இல்லை என்று ஹிருதயத்துல இருப்பான். ஆனால் விஸ்ருஜதி ஹிருதயம் ந யஸ்ய சாட்சா. அப்படி ஒரு பாக்கியமா பாகவதோத்தமனுக்கு நான் அதைத்தானே சொல்ல வரேன். அப்படி ஒரு பாக்கியமா பாகவதோத்தமனுக்கு. அப்படி யார் எந்த வைகுண்டபதி ஹிருதயத்துல ஆசைப்பட்டு ஹிருதயத்தில் இருக்கிறானோ அந்த பக்தி அல்லவோ பக்தி. அதுக்கல்லவோ திருஷ்டுவா பக்தின்னு அலௌகிக்கம். அலௌகிக்கமான அந்த பக்தி பாகவத கதாசிரவண மாத்திரத்தினால வராம வேற எப்படி வந்துடும்? அந்த கதாசிரவண மாத்திரத்தினால அலௌகிகமான பக்தி வர உடனே பகவான் என்ன பண்ணினான்? வைகுண்டத்தை விட்டான். இவ்வளவு பாகவதால் இங்க ஆனந்தமகா பகவத் குணத்தை சொல்லி ஆனந்த பாஷ்ப விட்டு ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான சுகத்தை அனுபவிக்கிறா. இந்த விஷயத்துல நாம் வஞ்சிதனா போயிடக்கூடாது. வைகுண்டத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த ஆனந்தத்துல நாமும் கலந்துக்கணுமே என்று ஆசைப்பட்டு பகவான் அவள் மத்தியில தோன்றினான். பரமானந்த சின்மூர்த்தி மதுரோ முரளிதரகா. எப்படி வந்தான்கிறத சொல்றா. பாகவதோத்தமால் எல்லாரும் சேர்ந்துட்டா. அப்பா ஆச்சரியமான கோஷ்டி கூடி இருந்தது. பகவான் எல்லாரையும் பார்த்து பகவநாம சங்கீர்த்தனம் பண்ணும்படியா சொல்றான். அவ்வளவு பேர்களும் சேர்ந்துட்டாள். கதாசிரவணம் பண்ணவாளே நாம சங்கீர்த்தனம் பண்றா. பிரஹ்லாதஸ்தாளதாரி தரளகதிதயா ச உத்தவः காம்ஸ்யதாரி வீணாதாரி சுரர்ஷிகி ஸ்வரகுசலதயா ராககர்த்தார்ஜுனோ பூத் இந்திரோவாதி மிருதங்கம் ஜய ஜய சுகராஹ கீர்த்தனே தே குமாரகாயா யத்ராக்ரே பாவவக்தா சரசரச்சனயா வியாசபுத்ரோ பபூவே பிரஹ்லாதஸ்தாளதாரி. பிரகலாதன் கரதாளம் போட்டுக் கொண்டு குதிக்கிறார். உத்தவன் வெண்கல தாளம் போட்டுக் கொண்டு குதிக்கிறார். வீணாதாரி சுரர்ஷிகி. நாரதர் வீண வாசிக்கிறார். அர்ஜுனன் ராக ஆலாபனம் பண்றான். ஸ்வர குசலதயா ராக கர்த்தா அர்ஜுனோ பூத். தேவேந்திரன் மிருதங்க வாசிக்கிறான். இந்திரோவாதி மிருதங்கம். சனகாதிகள் 4 ஜெய ஜயா என்று ஜெயகோஷம் போடுறார்கள். ஜய ஜய சுகரா கீர்த்தனே தே குமாராகா. பிரதானமாக யார் சங்கீர்த்தனம் என்றால் வியாசபுத்ரோ பபூவே. ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி சங்கீர்த்தனம் பண்ண இப்படி ஒரு கோஷ்டியா இருந்தா எம்பெருமான் வராம என்ன செய்யும்? அப்படி ஒரு கோஷ்டி அல்லவா அது. இந்த கோஷ்டியினுடைய மத்தியிலே பகவான் எப்படி வந்தான்? சங்கு சக்கர கதாதரனாய் ஸ்ரீவத் சாங்கித வட்சஸ்ரனாய் கதாதரனாய். அதுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? சங்கு சக்கரம் கதைக்கெல்லாம் இங்க என்ன வேலை? பின்ன எப்படி வந்தார்னால் பரமானந்த சின்மூர்த்திகி மதுரோ முரளிதரகா. அதாவது அசுரனாய் இங்க சக்கர பிரயோகம் பண்றது. இங்க வந்தது பாகவத கோஷ்டிகளா இருக்கிறத பார்த்தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாத்தியம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தான். பகவானுக்கு ஒருத்தர் வாத்தியம் இல்லையான்னு உடனே இங்க வச்சிருக்காத வாத்தியத்தை பார்த்தான். இதுல மிருதங்க ஒருத்தரை வச்சுட்டு இருக்கிறார், கரதாளம் ஒருத்தர் போடுறார், வீண ஒருத்தரை வாசிக்கிறார். வேணுதான் இல்ல, தான் வேணுவை எடுத்துன்னு வந்தான். பகவானா வரணும்னு ஆசைப்பட்டிருந்தா சங்கச்சக்கர கதாதரனா வந்திருப்பான், அஷ்டபுஜனா இருப்பான், சகசிரபுஜனாவும் இருப்பான். பக்தாள் கோஷ்டியில கலந்துக்கணும்னு வந்துட்டான். இந்த பஜனையில நாம் என்ன வாத்தியம் வாசிக்கலாம் என்று நினைத்து கொண்டு இவர்களுடைய மத்தியில பகவானா இருக்கிறத காட்டிலும் பக்தனா இருக்கணும்னு ஆசைப்பட்டு பஜனையில வேணு கானத்துக்கு வந்தா பகவான் தானே. அதனாலே பகவான் இவர்களுடைய மத்தியில வந்ததிலே இவர்களுக்கு அத்தியாச்சரியமான ஆனந்தம் உண்டாகி எல்லாரும் சங்கீர்த்தனம் பண்ண அந்த பஜனானந்தத்துல தானும் கலந்து கொண்டு அவ்வளவு பக்தர்களையும் பார்த்து பகவான் சொல்லுகிறான், இந்த கோரமான கலியில
பகுதோஷங்கள் இருந்த போதிலும் கூட ரெண்டே ரெண்டு மகாகுணம், ஒன்று கதாசிரவணம், ஒன்று நாம சங்கீர்த்தனம். இந்த மகா குணத்தினால்தான் கலியும் சாதுங்கிறார். இந்த குணத்தினால்தான் கலியும் சாதுன்னு சொல்லணும். அந்த உயர்ந்த தர்மத்தை நீங்கள் பற்றினீர்கள். லோகத்துல எல்லாரும் இந்த தர்மத்தை பற்றியே என்னுடைய சரணத்தை அடையலாம் என்று மகர்ஷிகள் பிரகலாதாதிகளுக்கு சொல்லிவிட்டு பகவான் அந்தர்தானமானார். சுகர், பிரகலாதன், நாரதர் போன்ற மகான்கள்லாம் அத்தகைய பாகவத தர்மமாகிய இந்த பஜன சம்பிரதாயத்தையே லோகத்துக்கு காண்பிச்சார்கள். கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம் முதலிதான பக்தி மார்க்கம். கலவு பக்திஹி கலவு பக்திஹி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா என்று இந்த பக்தி மார்க்கத்தினாலேயே சுலபமாக பகவானை நாம் அடையலாம். சுலபமாக மனோலயம் ஏற்படும். அதனால கடினமான சாதனங்கள் வேண்டாங்கிறார். அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞானகதாலாபிஹி பக்தி ரேகைவ முக்திதா. எனக்கு அந்த பலன்லாம் வேணுமே. எத் பலம் நாஸ்தி தபசா நயோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலவு கேசவ கீர்த்தனாத் என்று இத்தகைய கேசவ கீர்த்தனம் என்கின்ற உத்தமமான தர்மம் ஒன்றினாலேயே நமக்கு க்ஷேமம் உண்டு என்று காட்டப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் மகாபாபியாயிருந்த துந்துகாரி கூட உத்தமகதி அடைஞ்சான் என்று சொல்லி கிமுத ஸ்ரத்தையாகிருணன் சொல்றது போல பக்தி ஸ்ரத்தையோடு யார் பாகவத சிரவணம் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்களோ அவர்களை பத்தி கழிப்பானே. ஆரம்பத்துல சொன்னேன், அனுஷ்டானத்தை காட்டிலும் உத்தாரணம் முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலையும் அனுஷ்டானம் பண்ண முடியாத நிலையில தானே லோகத்துல கலியில ஜனங்கள் இருக்கிறார். இவர்களை உத்தாரணம் முக்கியம்னு வரும்பொழுதுதான் நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம், க்ஷேத்திர யாத்திரைகள், மகான்களுடைய தரிசனம் இதெல்லாம் நம்மளை கரையேற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் கலியில இதுக்கு பிராதானியம் கொடுத்தே புராணங்கள் பேசுறது. மகாட்சேத்திரங்கள்லாம் இருக்கு, மகா தீர்த்தங்கள்லாம் இருக்கு. எந்த காரணத்தினாலேயாவது அந்த வழியா போய்விடுவான், அதுக்குள்ள அவன் போய்விடுவான். போகும்போது மகாபாபங்கள்லாம் அதை நிவர்த்தி ஆக்கிவிடும். எந்த ஒரு வியாஜத்தினாலேயாவது புண்ணிய தீர்த்தங்களை இவன் சம்பந்தப்பட்டுடுவான். எங்கேயாவது எதுக்காவது ஒரு பெரிய மகான் வருவார், யாதிருச்சிகமா அவரை பார்த்துடுவார். அப்படி இவனுடைய சுமைகள்லாம் குறைஞ்சால் ஒழிய இவன் தான் பிராயச்சித்தம் பண்ணிக்க மாட்டானே. பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு சக்தியும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதனால சுவாவமாவே எதிர்ச்சையாவே இவனுடைய பாபங்கள்லாம் குறையணும், புண்ணியங்கள்லாம் இவனுக்கு உண்டாகணும், சுலபமாக பகவத் பக்தி உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காக பகவான் கிருபாளுவா இருக்கிறதுனாலே எந்த ஜீவனையும் கைவிட்டுடக் கூடாதுங்கிறதுனாலதான் கலியில ஸ்ரீரங்கம், பண்டரிபுரம் முதலிதான மகாட்சேத்திரங்களை ஏற்படுத்தி காவேரி, கங்கை, யமுனை முதலிய புண்ணிய தீர்த்தங்களை இப்பொழுதும் ஓடும்படியாக செய்து பரமபாகவதால் தீர்த்தங்களுக்கும் தீர்த்தங்களாக நடமாடும் கோவிலாக இருக்கக்கூடிய பரமபாகவதால் எல்லாரும் அங்கங்க சஞ்சரிக்கும்படியாக செய்து பகவன் நாம கீர்த்தன கதாசிரவணாதி பக்தி மார்க்கமாகிய சுலபமான மார்க்கத்தை ஜனங்களுக்கு காட்டி இவ்வளவு ஜனங்களையும் கரையேற்றணும் என்று ஜெகதுத்தாரகனார்க்கூடிய பகவான் சங்கல்பிச்சிருக்கிறார். மகா கிருபாளுவான மகர்ஷிகள், வியாசாதி மகர்ஷிகள் எவ்வளவோ கர்மயோக ஞான யோகாதி யோக சாதனங்களையும் வர்ணாசிரம தர்மங்களையும் அதுக்குள்ள பிராயச்சித்தங்களையும் அவர்கள்தான் எழுதினார்கள். அப்படின்னும் கூட மகா கிருபாளுவான அவர்கள் இந்த ஜனங்களுக்கும் ஒரு கதியை காண்பிச்சிருக்கிறாளே, அதுதான் ஆச்சரியம். அவ சாஸ்திரத்தை எழுதினவா அவாதான், அதே சாஸ்திரத்துல இந்த ஜனங்களுக்கும் ஒரு கதியை காண்பிச்சிருக்கார்கள். கலவு கல்மஷித்தானாம் பாபத்ரவியோப ஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம் இதெல்லாம் கூட சாஸ்திரம் தானே. சாஸ்திரகாரால் பண்ணினதானே இந்த ஸ்லோகங்களும். இதுவும் புராணங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் தானே இருக்கு. இத்தகைய ஒரு கதியை காண்பிச்சார்களாம் சர்வ ஜனங்களுக்கும். அதனாலதான் கொஞ்சமாவது கிருஷ்ணா அப்படின்னு தலதுக்க முடியறது. இல்லாத போனா இந்த கோரமான கலியில நமக்கும் கதி உண்டான்னு ஏங்கி ஏங்கி சாகிறது தவிர நமக்கு ஒரு கதி உண்டுன்னு தைரியமா நிற்க முடியறது. அதை காட்டிலும் நமக்குத்தான் கதி உண்டுன்னு கூட சொல்ல முடியறது. கலவு கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்நியதா ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம். மேல நாளைக்கு காலமே பாகவத பாராயணம் இங்க உண்டு. 9 மணிக்கு மேல உஞ்சவருத்தி உண்டு. வழக்கப்படி 2 வேளை பிரவச்சனம் உண்டு. ராத்திரி டோலோத்சவம் உண்டு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.